திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் போக்குவரத்து துறை சார்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சாலை பாதுகாப்பு வாரத்தை ஒட்டி இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உடுமலை குட்டை திடல் பகுதியில் இருந்து துவங்கிய பேரணி பொள்ளாச்சி ரோடு, புதிய பேருந்து நிலையம், ரயில் நிலையம், தளிரோடு மேம்பாலம், மூணாறு சாலை வழியாக சென்று உடுமலை வட்டார போக்குவரத்து துறை அலுவலகத்தில் முடிவடைந்தது. 100க்கும் மேற்பட்டோர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பின்புறம் அமர்ந்து செல்பவர்களும் தலைக்கவசம் அணிய வேண்டும். வாகனம் ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்தக்கூடாது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வாகன ஓட்டுநர்கள் லைசென்ஸ், ஆர்சி புத்தகம், பாலிசி, காப்பீடு உள்ளிட்ட ஆவணங்களை முறையாக வைத்திருக்க வேண்டும். அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும், போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கவும் என போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் பங்கேற்பாளர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியில் இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் சங்கத்தினர், பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் உடுமலை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தீயணைப்புத் துறை சார்பில் செயல் விளக்கம் நடத்தப்பட்டது. இதில் வாகனத்தில் தீப்பிடித்தால் எவ்வாறு அணைப்பது, பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிப்பது போன்ற நடைமுறை குறிப்புகள் தீயணைப்பு வீரர்களால் நேரடியாக செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. நீதிபதிகள் ராமலிங்கம், மணிகண்டன், காவல்துறை கண்காணிப்பாளர் நித்யகலா, காவல்துறை கண்காணிப்பாளர் வெற்றிவேந்தன், மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜெயந்தி உள்ளிட்டோர் பேரணியில் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினர்.